எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? நான் என்னத்தான் சொல்லவேன்? யார் கண்ணு பட்டுச்சோ என்ன ஆச்சோ? யாரு இந்த நேரத்துல போனு? ஹலோ, யாருங்க? ஆண்டி, நான் ஹாசினி பேசுறேன். ஹாசினியா? என் மருமகளே, என்னம்மா நான் சொல்ல? என்னாச்சு ஆண்டி? தமிழ் எங்க? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான்? மா, என்னத்தான் சொல்ற? தலையில பெரிய அடிமா. என் பிள்ளை பாதி மயக்கத்துல படுத்து கிடக்கான். என்ன நேரமோ என்னமோ. ஐயோ, என் பிள்ளை இன்னும் எப்ப சரியாக போறான்னு தெரியலையே. ஆண்டி, என்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்த சின்ன கழுதைய விளையாண்டு பந்த தூக்கி அவன் தலையில போட்டுருச்சுங்க. ஐயோ, விழுந்துட்டாமா. அந்த இடத்துலயே பிள்ளை சுருண்டுருச்சு. நான் என்னத்த சொல்ல? ஆண்டி, இப்போ எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குமா. தமிழ்ட்ட எங்கம்மா மயக்கத்துல இருக்கான். நான் என்ன பண்ண? மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மா, காது கேக்குதா? சரிம்மா, நீ எதுவும் நினைக்காத. அவன் நல்லா ஆனதும் உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா. மா, கேக்குதா இல்லையா? ஐயா தமிழே, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தமிழ், சோ என்னடா இப்படி ஒரு நிலைமையா உனக்கு? சரி, நம்ம இப்படி அழுதுகிட்டு இருந்தா சரி வராது. தமிழ பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். அண்ணன் கிட்ட சொல்லுவோம். தமிழ பார்க்காம இங்கே இருந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அத போய் அண்ணன் கிட்ட பேசலாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயா தமிழு, இப்ப பரவாயில்லையா? இது என்ன தலையில கட்டலா? மா, என்ன இதெல்லாம்? ஐயா, சின்ன பிள்ளைய பந்து விளையாண்டு. அதெல்லாம் தெரியுமா? எதுக்கு கட்டெல்லாம் போட்டு எனக்கு என்ன செய்து? ஐயா, நீதான் மயங்கிட்ட. மயங்கனதுக்கு எதுக்குமா கட்டு? தலையில அடி பலமா பட்டனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னமா இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு? என்னடா அப்படி சொல்ற? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்த ஒசார் கூட உனக்கு இல்ல. ஐயோ அம்மா. என்ன தமிழ், இப்போ ஓகேவா? அக்கா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. எதுக்கு இந்த கட்டலாம்? அதத்தான் தமிழ் நானும் உங்க அப்பா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கேட்க மாட்டேங்கிறாங்க. என் புள்ள மயங்கிட்டான், என்னன்னு பாரு ஏதுன்னு பாருன்னு. ஐயோ, அலப்பற பண்ணிட்டாங்க. என்ன ராணி, என் புள்ள மயங்கிட்டான். ஐயோ ராக்கக்கா, பால் வெயிட் ஆனது. அது வந்த ஸ்பீட்ல தமிழ் தலையில பட்டனால லேசான மயக்கம். மிச்சப்படி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்னே இல்லைலமா, என் பிள்ளைய அப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம். ராணி, எந்திக்காம படுத்தே இருந்தாமா? ராக்கக்கா, அவங்க தலையில அடிப்பட்டனால வலி தெரியக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டது. அந்த இன்ஜெக்ஷனுக்கு நல்லா தூங்கிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சொன்னேன் தாயி, இவ கேட்க மாட்டேன்டா. அப்படி இப்படின்னு ஐயோ என்னையும் சேர்த்து பயமுறுத்திட்டா. ஒண்ணும் இல்லனா, பயப்படாதீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரிமா. சரி ராணி, நீ இப்படி சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம். ஊசி மாத்திரை இதுக்கெல்லாம் காசு எவ்வளவுன்னு சொன்னேனா? ராக்கக்கா, ஊசி மாத்திரை எல்லாம் அண்ணே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. அம்மா, உனக்கு என்னக்கா நமக்குள்ள? நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல் வச்சதேவும் இந்த மாதிரி ஒரு அவசரம்னா டக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க தமிழ வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிம்மா ராணி. டேய், என்னோட கட்ட ஊத்து தூக்கி போட்ட? மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா தூங்கி எழுந்திச்சாலே சரியா போயிருக்கும். எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்தீங்க. பா, உங்க அலப்பற தாங்கலமா. ஆமா, எவ்வளவு நேரம் இப்படியே தூங்கினேன்? மணி எத்தனமா? மணி 8 ஆச்சுடா. நைட்டு 8 மணியா? ஆமையா. என்னம்மா சொல்றீங்க? காலையில இருந்து இங்கதான் இருக்கேனா? ஆமையா. வாசனைக்கு போன் பேசிட்டு இருக்க மாத்திரம் அடிபட்டது. போன் என்னாச்சு? போன் போட்டிருப்பாளே. இப்படி அப்பா அம்மா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஐயோ, என்னமோ ஏதோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவளுக்கு போன் பண்ணி பேசிடுவோம். மா, என்னோட போன் எங்க? உன்னோட போனு அங்க கீழே விழுந்துருச்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு எடுத்து கொடுத்தா. வீட்டுல கிடக்கும்யா. அம்மா வீட்டுல போட்டுட்டு வந்துட்டேன். சரிதாமா. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். ஆயா, மெதுவா எழுந்து வா. சரிப்பா. சக்தி, ஐ லவ் யூ சக்தி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் ஒன்னால. தேங்க்ஸ் சக்தி. என் லைஃப் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா அம்மா என் கூட இருந்த வரைக்கும் தான் எனக்கு சந்தோஷம். அவங்க என்னைக்கு என் அத்தை வீட்டுல என்ன விட்டுட்டு ஃபாரின்க்குன்னு போனாங்களோ அன்னையில இருந்து என் சந்தோஷம் போச்சு. அது இப்ப திரும்ப பல மடங்கா கிடைச்சிருக்கு. அது ஒன்னால சக்தி. லவ் யூ சக்தி. அடியே எலும்பி, என்னடி பகல்லே கனவா? ஆமாத்த, உங்க மகனை நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தேன். அறிவில்ல உனக்கு? கனவு கண்டாலாம். பொண்ணுதானடி நீ? எப்ப பாரு வேலை பார்க்க கறி வலிச்சு போய் இப்படி கார்டன்ல வந்து உட்காந்துட்டு இருக்க. இங்க பாரு, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த கிச்சன் வேலை வீட்டு வேலை இதெல்லாம் நான் பாப்பேன்னு மட்டும் நினைக்காத. திங்காம பட்னியா கூட கிடப்பேன். ஆனா நான் வேலை பார்க்க மாட்டேன்டி. ஒண்ணு இல்லாத நாய் நீ வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு நான் எல்லாம் ஆக்கி போடணுமா? ஒழுங்கா போய் சமையல் வேலையை பாரு.
இங்க பாருங்க, சும்மா அப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. எனக்கு சமைக்க தெரியாது, அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டா வீட்ல ஒரு வேலையும் பார்க்காம நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு மட்டும் இருக்கலாம்னு நினைச்சிட்டியா? அந்த நான் என்ன காலேஜுக்கு போறேன்னு காலங்கத்தால கிளம்பி ஓடியாச்சு. நீ என்னன்னா வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு உட்காந்து இடத்த தேய்ச்சிட்டு இருக்க. இங்க பார், போய் ஒழுங்கா வீட்டு வேலைய பாரு. என் புருஷன் என் மகன் உனக்கு எல்லாம் திங்க வாங்கி போடுவாங்க. பக்கனையே நல்லா தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. நல்லா தெரிஞ்சுக்கோடி, இந்த வீட்டுக்கு ஒண்ணு நீ முறையா வரல. ரோட்ல போற பிச்சைக்காரியை இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்ச மாதிரி என் மகன் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? அத்தையா? யாருக்கு யாருடி அத்தை? அத்தை சொத்தன்னு அவ்வளவுதான் பாத்துக்கோ. அரஜான்ல நாய் உடைச்சா உடஞ்சிற கம்பு மாதிரி இருந்துகிட்டு வீட்டுல என்னென்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. பாருடி, இப்படியே காலம் பூரா உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சிடாத. என் மகனும் என் புருஷனும் எத்தனை நாளைக்கு உன் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆம்பளை புத்தி எப்பனாலும் எப்படினாலும் மாறும். வீட்டுல ஒரு வேலையை பார்த்துட்டு பொறுப்பா இருந்தா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் செஞ்சாலேன்னு மனசுல தோணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? மனசுல நல்லா புரிஞ்சுக்கோ, என்னதான் இருந்தாலும் ஒண்ணு இல்லாத கழுத நீ. அப்பன் அத்தா சப்போர்ட் இல்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் என் மகனோட மனசை என்னால மாத்த முடியும். அப்ப அனாதைய வெளியே தான் போய் நிப்ப. பெரிய வேலை பார்க்க மாட்டாலாம், வேலை பார்க்க தெரியாதான். ஆளும் மூஞ்சியும். போடி, எழுந்து போடி, ஒழுங்கா வீட்டு வேலையை பார்க்க பாரு. நல்லா கேட்டுக்கோடி, என் மகன் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் மகனை அவன் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து அவன் குணம் எப்படி, அவன் ஆள் எப்படின்னு எனக்கு தெரியும். அவன் புத்தி எப்பனாலும் எப்படினாலும் மாறலாம். இப்ப உன்னை தாங்கு தாங்கு தாங்குறான்னு நினைச்சுக்கிட்டு தப்பா எடை போட்டுறாத. ஒரு நாள் அவன் கையாலே உன்னை அடிச்சு வெளியே பத்தி விடுவான். சீ, அப்படி சொல்லாதன்னு சொன்னேனா இல்லையா? ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்துட்டு பொறுப்பா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேலைக்காரியாவது உன்னை வீட்டுல வச்சுக்கலான்னு தோணும். இப்படி எரும மாடு மாதிரி ஒன்னும் செய்யாம உட்காந்துக்கிட்டு இருந்த கூடிய சீக்கிரத்துல நீ வெளியே தாண்டி போகணும். என்ன அத்தை இப்படி பேசுறாங்க? சக்தி, நீ மாறிடுவியா? யோசிக்கிறா. இவளை சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது. இந்த வீட்டுல மருமகன் என்ன ஆட்டம் போட்ட, இதே வீட்டுல உன்னை வேலைக்காரி மாதிரி ஆக்குற பாரு. என்னடி, என்ன யோசனை? நான் சொன்னதெல்லாம் எப்ப நடக்கும்னு யோசிக்கிறியா? கவலைப்படாதடி, கூடிய சீக்கிரத்துல நடந்துரும். திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த சிவானி நாய கூட நான் கண்டுகிட்டது இல்ல. நான் என் மகனை தூக்கி தூக்கி ஊட்டி ஊட்டி வளர்த்தவன் நானு. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்னதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நடக்கல, அப்புறம் பாருடி. பெரிய மகாராணி வீட்டுல ஒன்னும் கிழிக்க மாட்டாளாம். இனி பாத்துருவாண்டி நீ என்ன பண்றேன்னு. என் கம்பெனிக்கு என்ன போக விடாம வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்கார வச்சிட்டேல, உன்ன நான் நல்லா வாழ விட்டுருவேன். பாத்துக்கிட்டே இரு நீ என்னென்னலாம் நீ கஷ்டப்படுறேன்னு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு போனாங்க, இன்னும் காணும். என்ன ஏதுன்னு தெரியல. போன் கொண்டு போக மறப்பாங்களா? போன் கூட போட முடியல. மாமாக்கு போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப். மாமா இந்த டைம்ல எப்பயும் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டல் போனவங்க வரல? அத்தைக்கு கால்ல சுளுக்காதான் இருக்கும், ஊசி போட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்பவும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்றதுன்னே தெரியல. மணி இப்பவே 8 ஆச்சு. பூமாரி, பூமாரி. ஹாசினி, இங்க இருக்கேன். பூமாரி, இங்க வா ஹாசினி. பூமாரி, இங்க தான் இருக்கியா? என்ன அண்ணே போன் வீட்ல இருக்கு? ஆமாமா, மறந்துட்டு போயிட்டாங்க போல. அண்ணே எப்போ வருவாங்க? தெரியலேமா. சரி, நான் அப்புறம் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறியா? எங்கம்மா? தமிழ பாக்க. என்ன ஹாசினி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பூமாரி, தமிழுக்கு என்ன? தமிழுக்கு தலையில அடிபட்டுச்சு, ஹாஸ்பிடல்ல இருக்கானா. சிச்சோ, என்னம்மா சொல்ற? எப்படி? அதெல்லாம் விடு, நான் இப்ப போய் தமிழ பார்க்கணும். இப்ப போய்னா எப்படி? அதான் எனக்கு தெரியல. அண்ணனை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். அண்ணே போன் வீட்ல இருக்கு. அண்ணே எப்போ வருவாங்க? தெரியலமா, அத்தைக்கு கால் சுளுக்கா இருக்கும்னு கூட்டிட்டு போனாங்க. நானே உங்க அண்ணனை தான் காணும்னு பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப என்ன பண்றது? அப்பாக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அண்ணே எப்ப வீட்டுக்கு வருவான்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஹாசினி, பதட்டப்படாத. உங்க அண்ணன் அப்பவே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் அப்பவே கிளம்பி காம் நேரம் ஆச்சு. அண்ணே வருவான் தான் வெளியவே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இல்ல அண்ணே வர லேட் ஆச்சுனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன். கடைசி பஸ் 8:00. அந்த பஸ்ஸை பிடிச்சாதான் நாளைக்கு காலையில ஊருக்கு போக முடியும். பூமாரி, எனக்காக ஒண்ணு செய்ய. என்ன ஹாசினி? அண்ணே, அப்பா, அம்மா எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ. நான் கிளம்புறேன். ஏய், என்ன சொல்ற? வேற நான் என்ன பண்ணட்டும்? தமிழ் போன் பேசினாலும் சரிங்களா? இப்ப வரைக்கும் அவன் போன் போட்டா ரீச் ஆகல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. தமிழ போய் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். அதனால நான் போயிட்டு வரேன். நீ எப்படியாவது அண்ணன்ட்ட சொல்லிடு. எப்படியாவது சொல்லனா? ஐயோ, உங்க அண்ணன் வைய போறாங்க. அண்ணன் எப்படி வைவா? சொன்னா சாரி
அது நீ இருந்து சொல்லி கூட்டிட்டு போனேனா வேற. நீ ஊருக்கு போற அண்ணன்ட்ட சொல்லுனா கண்டிப்பா உங்க அண்ணன் திட்டதான் செய்வாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டான். நீ அண்ணன் வந்ததும் சொல்லு, நான் ஃபோன் கொண்டு போறேன், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாமா, நைட் நேரம் தனியா ஆஹா வேண்டாம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்க அண்ணன் வந்தோன்னா கார்லயே கூட்டு போயிருவாங்க. எதுக்கு பஸ்ல போய்கிட்டு? இல்ல இன்னும் லேட் ஆச்சுன்னா அண்ணன் கண்டிப்பா கூட்டு போக மாட்டான். நாளைக்கு போவோம்பா, அப்புறம் நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவான். இது நான் இப்ப போனேன்னா காலையில தமிழை பார்த்துட்டு திரும்ப அப்படியே பஸ்ல வந்துருவேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஹாசினி நீ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க அண்ணன் வந்தோன்னா பேசிக்கலாம். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு புரியல? பொறுமையா இருங்கற. ஹாசினி இதே இது ராஜு நாக்கு ஏதாவது ஒண்ணுனா போகாம இருப்பியா? ஏன் என்னோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கற? எல்லாம் சரிதாமா, இங்க இருந்தா எப்படினாலும் போயிட்டு வந்துடலாம். ஏன் நான் கூட உன் கூட வந்துருவேன். இது ஊர்ல தனியா நீ பொம்பளை பிள்ளை எப்படி? பொம்பளை பிள்ளைனா தனியா போக கூடாதுன்னு இருக்கா? என்ன பூ மாதிரி பேசுற? காலேஜ் படிக்கும் போதுல பெங்களூர் வரைக்கும் நான் தனியா போனேன். என் கூட யார் வந்தா அப்போ? அண்ணா இங்க பஸ் இல்ல ட்ரெயின் ஏத்தி விட்டா ஊருக்கு போற வரைக்கும் தனியா தான் நான் போனேன். அங்க இருந்து வர மாத்திர தனியா நானா தான் வந்தேன். இதெல்லாம் உனக்கே தெரியும்ல. இப்ப இங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போக விட மாட்டேங்கற. ஹாசினி புரிஞ்சுக்கோ, நான் போக வேண்டாம்னு சொல்லல. ஒண்ணு உங்க அண்ணன் கையில அப்பாட்ட சொல்லிட்டு போனா, ஒண்ணு இல்ல யார்கிட்டயும் சொல்லாம போனா. அதான் உன்கிட்ட சொல்லல, நீ சொல்லிக்க மாட்டியா? இல்லம்மா, பக்கத்துலனா ஒண்ணும் கிடையாது. ஊருக்குங்க மொத்தல வேண்டாமா. இன்னொரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. உங்க அண்ணன் வந்ததும் நானே பேசுறேன். கண்டிப்பா உன்னை நைட்டே நான் கூட்டிட்டு போக சொல்றேன். ஏன் பூமாரி வந்தோன்னு நைட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றவ? நான் போறேன். அண்ணன்ட்ட பேசி சமாளிச்சுக்கோனா உன்னால முடியாதா? அதுவும் இதுவும் ஒண்ணா? என்னோட இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல. காலையில என்கிட்ட பேசிட்டு இருக்க மாத்தல ஐயோ அம்மான்னு கத்திட்டு விழுந்தவன் இப்ப வரைக்கும் பேசல. அவங்க அம்மாட்ட கேட்டா ஏதோ பெட்ல சேர்த்திருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் பூமாரி, அண்ணன் வந்ததும் சொல்லு. நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், ஒன்னும் சொல்ல மாட்டான். ப்ளீஸ். ஹாசினி நான் இங்க பாருமா, தனியா எப்படி நீ அவ்வளவு தூரம்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ப்ளீஸ் பூமாரி, பஸ் டிராவல் அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல. ஏற்கனவே தனியா நான் போய் காலேஜ் படிச்சதுதான். நான் பார்த்து கவனமா போயிட்டு வருவேன். எனக்காக அண்ணன் கிட்ட பேசு, நான் அம்மா கிட்ட பார்த்து பேசிக்குவான். ப்ளீஸ் என்ன போக வேண்டாம்னு சொல்லாத. ஐயோ ஹாசினி, நான் உனக்கு அப்பப்ப கால் பண்றேன். நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. ஹாசினி வேண்டாமா. அண்ணியும் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமையில உன்கிட்ட பர்மிஷன் கேட்டு போறேன். கண்டிப்பா கரெக்டா நான் வீட்டுக்கு வந்துருவேன். அண்ணன் கிட்ட சொல்லிடு, நான் வரேன். ஹாசினி ஹாசினி வேண்டாமா. ஐயோ ஹாசினி, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. உங்க அண்ணன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க சீக்கிரம் வாங்க. அடடா, போன் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாம விழுந்த அதிர்ச்சியில போன் ஒர்க் ஆகாம போச்சு போல. சோ என்ன பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்குது. ஹாசினிக்கு வேற பேசாம இருக்கேன். ஒருவேளை ஹாசினி நம்மளை பத்தி எதுவும் தெரியாம இருப்பாளோ? பேசிட்டு இருக்கும் மத்தில ஏதாவது ஒரு காரணத்தால போன் கட் ஆயிருச்சுன்னு நினைச்சிருப்பாளா? ஏன்னா நாம இவ்வளவு நேரம் போன் பண்ணலாட்டி கண்டிப்பா போன் பண்ணுவா. நம்ம போன் ஒர்க் ஆகலாட்டி என்ன? ஹாசினிக்கு தான் நம்மளோட அம்மா நம்பர் தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அவன் நினைச்சிருந்தா நம்ம அம்மாக்காவது போன் போட்டு பேசியிருக்கணும். அவ அதுவும் செய்யல அப்படின்னா ஒருவேளை போன் அதுவா கட் ஆயிருக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பா. சரி இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பணும்னு நினைச்சது கிளம்ப முடியாது. காலையில போனை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செல்லமாட்ட பேசிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். தம்பி தமிழு. அம்மா சாப்பிட வாயா. இதோ வரேம்மா. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோடி. ஆம்பளைங்க புத்தி எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. ஏய் பியூட்டி, சொல்லு சக்தி. என்ன இந்த டைம்ல படுத்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்போதான் வந்தியா? என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி. ஏய் பியூட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சக்தி. என்னம்மா? சக்தி உண்மைதான், அம்மா என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா சக்தி நான் அதை எதையும் நம்ப மாட்டேன். உன்னை முழுசா நம்புறேன் சக்தி. நீ என்ன ஏமாத்தினாலும் எனக்கு சந்தோஷம்தான், மனசார ஏத்துக்கிறேன். ஆனா நான் உன் மேல கற்ற அன்பு பாசம் எல்லாமே உண்மையானது. அதுக்காக உன்னை பொய்னு சொல்ல மாட்டேன். நீயும் என் மேல உண்மையான பாசம் தான் வச்சிருக்க. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுனா உன்னை நான் தப்பா நினைக்க மாட்டேன். மனசார ஏத்துக்குவேன் சக்தி. ஏன்னா நீ எனக்கு லவ் யூ சொல்லியிருக்க. ஐ லவ் யூ சக்தி. பியூட்டி என்னம்மா? அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். அப்படி நான் உன்னை விட்டுட்டு போறேன், உன்னை ஏமாத்துறேன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோ. சக்தி உண்மைமா, இந்த மனசு எப்பவும் மாறாது. தெரியும் சக்தி. சாரி, உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? சேச்சே, உன் மனசுதான் கஷ்டப்படுது.
அம்மாவால இருக்கட்டும், அம்மாவை இப்ப போய் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம் சக்தி. அம்மா சொன்னதெல்லாம் நான் நம்பினாதானே அம்மா கிட்ட சண்டைக்கு போகணும். நான் எதையும் நம்ப மாட்டேன். என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. லவ் யூமா. என் பியூட்டியை நான் என்னைக்கும் ஏமாத்த மாட்டேன். என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். ஓகேவா? சக்தி சாப்பிட்டியா? ம். சரி வா, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன். சமைச்சா? நீயா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எப்படி? பொங்கலை ட்ரை பண்ண மாதிரியா? சக்தி அம்மா வீட்டு வேலையெல்லாம் பாப்பாங்கன்னு தான் வேலைக்காரங்க யாரும் வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா ரொம்ப சாதனை பண்றாங்க. சரி விடு, நாளையில இருந்து எல்லாத்தையும் வழக்கம் போல நான் வீட்டுக்கு வர வச்சிடறேன். இல்ல இல்ல வேண்டாம் சக்தி, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா. நான் பாத்துக்கிறேன் சக்தி. வேண்டாம் ஸ்வேதா, உன்னை போய் கஷ்டப்படுத்திட்டு. எனக்கு இது கஷ்டம் இல்ல. உனக்காக நான் எது செஞ்சாலும் சந்தோஷம். மனசார செய்வேன் சக்தி. சரிம்மா, சந்தோஷமா இரு. அம்மா உன்கிட்ட ஏதாவது மனச குழப்பி இருக்கலாம். என் மேல உனக்கு சின்ன சின்ன சந்தேகம் கூட இருக்கலாம். ஆனா உனக்கு நான் நல்ல புருஷனா நடந்துக்கிறத பார்த்து உனக்கே என் மேல நம்பிக்கை வரும். எனக்கு இப்பவே உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் சக்திய நான் எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன். சந்தோஷமா இருக்குமா? உன் நம்பிக்கைய நான் பொய்யாக்க மாட்டேன். தெரியும். தெரியுமா? எப்படி? ஏன்னா நீ எனக்கு லவ் யூ சொல்லியிருக்க. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லா. தமிழ், உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை நான் பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் தமிழ். தைரியமா இரு. இப்போ வரைக்கும் உனக்கு ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேங்குது. இன்னும் நீ மயக்கத்துல தான் இருக்கியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ். வீட்ல வேற பூமாரியவும் மீறி பேசிட்டு வந்துட்டேன். என் வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என் அண்ணன் பாத்துக்குவா. நான் இப்ப உன்னை முத பார்க்கணும். வரேன் தமிழ், எல்லாத்தையும் மீறி உன்னை பார்க்க வரேன். பிள்ளைய நம்பாதீங்க. நடிப்பு மாமா, நடிப்பு. நல்ல பிள்ளை மாதிரி உங்ககிட்ட ஏமாத்துறாங்க. வேடு மாமா, எப்படி எல்லாம் கோபம் வரும் தெரியுமா? சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சாப்ல மாமா உங்களை நம்ப மாட்டாங்க. அம்மா, நீங்க நான் சொல்றதானே நம்புவீங்க? ஆமாமா, என் மருமக சொல்றதான் கேப்பேன், நம்பவும் செய்வேன். அப்படி சொல்லுங்க மாமா. மாமா, கல்யாணத்துக்கு முன்ன கோபம் அவ்வளோ வரும். ரோட்ல ஒரு ஆளை விட்டு வைக்கலாம் மாமா. எல்லா கூட சண்டை தான், ஆடிதான். ஐயோ மாமா, இந்த லெவலுக்கு உங்க மகனை திருத்தி கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னடா தீரு, இந்த அளவுக்கு என் மருமகளை கொடுமைப்படுத்திருக்கியா? அப்பா, கொடுமையா? ஆமாண்டா. ஆமாண்ணா, ரொம்ப அந்நிய கொடுமைப்படுத்திருக்க. கேளு சாதனா, நீங்களா இல்லாம என்ன தனியா என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? சின்னதா ஒரு விஷயம் செஞ்சா கூட உடனே திட்டுறதுதான். என்னையா தம்பி? மா, அவ சொல்லுவா. அத்தை, உண்மை. இங்க பாருங்க அத்தை, வீட்ல வச்சு மட்டும் இல்ல, கடைக்கு போன பிறகும் என்ன திட்டுவாங்க. கடைக்கு போன பிறகும் திட்டுவானா? எதுக்குமா? அதான் தான் தெரியல. இவங்க கடைக்கு போயிடுவாங்க, நான் வீட்ல இருப்பேனா. தண்ணி லைட்டா குடிக்க முடியாத அத்தை, உடனே உரப்பேறிடும். பயங்கரமா இருமல் வரும் தெரியுமா? போன் போட்டு என்ன எதுக்குங்க திட்டுனீங்கன்னு கேட்டா உன்னை திட்டாம என்ன செய்வாங்களா? எனி டைம் உன்னை திட்டிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க அத்தை. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எப்ப பாரு உரப்பேறிக்கிடும். ஐயோ அண்ணி, இது உங்களை திட்டது இல்ல. அண்ணா உங்க நினைப்பிலேயே இருக்காங்க. நினைச்சா விக்கல் வரும் சாதனா. திட்டினாதான் உரப்பேறி இருமலா வரும். எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. பா, கடையில இருக்க மொத்தல திடீர்னு போன் போட்டு எனக்கு இருமலா இருக்கு, என்ன திட்டினியான்னு கேப்பா. நான் என்ன சொல்ல முடியும்? ஆமாமா, நல்லா திட்டினேன்னு சொல்லுவேன். சரிதானடா? மாமா, ஏன் சப்போர்ட் பேசுறீங்களா இல்ல இவங்க சப்போர்ட் பேசுறீங்களா? எப்பவும் மாமா உன் சப்போர்ட் தாமா. அப்போ ஓகே. ஏய் தம்பி, இனிமேல் என் மருமகளை திட்டாத, புரிஞ்சதா? நல்லா புரியுதுமா.
திட்டவே மாட்டேன். ம் ஓய், என்ன? எப்படி எனக்கும் ஆள் இருக்குல்ல, ஏதாவது என்ன சொன்ன உடனே உன்னை போட்டு கொடுத்துருவேன். ஏன் எனக்கு மட்டும் ஆள் இல்லையா? உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவா? யாரும் வருவாவா? இதோ இப்பவே போன் போடுறேன். யாருக்கு? ஏன் அத்தை மாமா குழந்தையாவுக்கு. குழந்தையா? ஓய், ஏன் தங்கச்சி? ஆமாமா, இப்பவே போன் போட்டு 3 பேத்தையும் வர சொல்றேன். அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ம், அவங்களாம் இங்க எப்பவுமே இருக்க முடியாது, அத தெரிஞ்சுக்கோ. சரிதான் நீ. கேட்டியா? இருடி, ரூம்க்கு வா, கவனிச்சுக்கிறேன். வந்தாதானே நான் என் அத்தை நாத்தனா கூட படுத்து தூங்கிக்குவேன். அடிப்பாவி. சரியா, பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இருக்கட்டுமா, எதுக்கு சிரமம்? எல்லாரும் கீழே போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லையா, இப்படி சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்க மொத்தல அப்படியே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். மாமா, நம்ம வீட்ல சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நீங்களே எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறீங்களா? சரிடா கண்ணு. ஊட்டி விடுறதா? ஆமாமா, எங்க வீட்ல இருக்க மொத்தல அப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி டைம் கிடைச்சு எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா சாதனா சாப்பாட ஊட்டி தான் விட சொல்லுவா. சாப்பாட மொத்தமா எடுத்துட்டு வந்து இவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் ஒரு வா சாப்பிட்டுக்கிடுவேன். அது ஒரு சந்தோஷம். அண்ணா, இன்னைக்கு அந்த மாதிரி சாப்பிடலாமா? சரிம்மா. என்னண்ணா? ஒன்னும் இல்லம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரு, எங்களுக்கும் தாயா இங்க வந்த பிறகுதான் சந்தோஷம்னா என்னன்னே தெரியுது. உண்மைதான்ப்பா. அப்பா, நாளைக்கு காலைல சாதனாவா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். சாதனா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து கிளம்பிடு. சரிண்ணா. அண்ணா, இதெல்லாம் தேவையா? அண்ணன் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இத்தனை டாக்டர்கிட்ட கேட்டு இன்னைக்கு பார்த்து அவரு சரி பண்ணிடலாம்னு சொல்லிருக்காரு. நம்பிக்கையா இரு. அண்ணனை நம்புறேல? முழுசா நம்புறேனா? அப்பனா காலையில வேகமா கிளம்பு. சரிண்ணா. ஐயா திரு, நாங்க எதுவும் கூட வரணுமா? இல்லம்மா, செக் பண்றதான், நான் பாத்துக்கிறேன். சரியா. ராதா, நீ எதுவும் நினைக்காத, நம்ம பையன் பாத்துக்குவான். இனி கண்மணி திருவோட பொறுப்பு. சரியா? சரிங்க. உண்மைதாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா மாமா, கோபக்காரங்கன்னு சொன்னேன், ஆனா சொன்னதை செய்வாங்கன்னு சொல்லல. உங்க பையன் மாமா என்ன சொன்னாலும் அதை கரெக்டா செஞ்சிருவாரு. உண்மை மாமா, அத நான் என் கல்யாணத்திலே பார்த்தேன் மாமா. திரு அன்னைக்கு கரெக்டா வரலாட்டி நான் இப்படி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. என்ன? உண்மைதானே? நீ மட்டும் கரெக்டா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாட்டி இனி யாரும் நான் உயிரோட இருப்பேனானே தெரியாது. வாசுகி, அடி வாங்க போற. என்ன இப்படி பேசுற? நான் இதை சந்தோஷமா தான் பேசினேன். சந்தோஷமாவோ கவலையாவோ இந்த வார்த்தையை யாரும் சொல்ல வேண்டாம், புரியுதா? மாமா, அத்தை பாத்தீங்களா, நார்மலா தானே பேசுறேன், எப்படி திட்டுறாங்க பாருங்க. பா, கொஞ்ச நாளும் சீரியஸா இருக்காளா? எப்ப பாரு விளையாட்டு தனம் தான்ப்பா. நீங்களே பாக்குறீங்கல்ல. டேய் திரு, நாம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம குழந்தைத்தனமா விளையாட்டுத்தனமா இருக்கிறதுல தப்பு இல்ல. வாசுகி அந்த மாதிரி. உன் அம்மா ஆசீர்வாதம் உனக்கு இருக்குடா. அதான் வாசுகி உனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. அண்ணி, உங்களை பத்தி பெருமையா பேசியாச்சு, இனி நீங்க சிரிக்கலாம். அப்படியா? ஓகே ஓகே. என்ன பார்வை, திரும்பிக்கோ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி, திருத்தவே முடியாது. சீப்போ. சரியா, உட்காந்துருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அத்தை, நானும் கூட வரவா? இல்லம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. சாப்பிடலாமா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட். இந்தாமா, இந்தாடி. சூப்பர்மா. திரு, அடுத்து உனக்கு. கொடுங்கம்மா. இந்தாயா. நல்லா இருக்குமா. அடுத்து என் மருமகளுக்கு. தாங்கத்த. இந்தாடா கண்ணு. கொடுங்க அத்தை. அத்தை சூப்பர் அத்தை. ராதா, அடுத்து எனக்கு. உங்களுக்கா? நீங்க என்ன சின்ன பிள்ளையா? இந்தாங்க, அள்ளி சாப்பிடுங்க. என்னம்மா இது அநியாயம்? நானும் சின்ன பிள்ளைதான், சும்மா ஊட்டி விடு. சும்மா இருங்க, இந்தாங்க அள்ளி சாப்பிடுங்க. உன் மகன்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டான், சும்மா ஊட்டி விடு. என்னங்க, சும்மா இருங்க, இந்தாங்க அள்ளி சாப்பிடுங்க. அம்மா, அப்பாவுக்கும் ஊட்டி விடுங்க. திரு. ஆமாமா, நம்ம வீட்ல இருக்க மத்தெல்லாம் அப்பாவுக்கு நீங்க கொடுப்பீங்கல்ல, இப்ப மட்டும் என்னமா எனக்கு அப்பாக்கு கொடுக்க வெக்கமா? ஏடி, அடி வாங்க போற. அப்பாவுக்கும் கொடுங்க. வா வா, என் மகனே சொல்லியாச்சு. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. அடட, சூப்பரா இருக்கு ராதா. உன் கையால பழைய சோறு சாப்பிட்டா கூட அமிர்தம். அம்மா, சும்மா ஐஸ் எல்லாம் வைக்காதீங்க, பழைய சோறு எப்பவுமே அமிர்தமா தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்ல உடையமா.
வாசனி பத்திரமா வந்துருவா. என்னடி சொல்ற? அறிவு இல்லாம அவ கேட்டானா உனக்கு எங்க போச்சு அறிவு? ஒன்ன